சரிகமபால கடந்த வாரம் அபிஷேகாவோட பாடலை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணல? வேணும்னே கட் பண்ணிட்டாங்களா? இல்ல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அபிஷேகாவோட அம்மா இப்ப அவங்க தரப்புல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்களாம். அதோட விவரத்தை இந்த வெளில பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல பல போட்டிகளை பாடி வந்துட்டு இருந்தாலும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அபிஷேகாவுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாகியிருக்கு. சொல்ல போனா இவங்க தான் ஆல்மோஸ்ட் டைட்டில் வின் பண்ணுவாங்க, டைட்டில் வின் பண்ணனாலும் ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸாக உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஆடியன்ஸாக நம்ம எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு அவங்களோட நெய்பர்ஸ், அதாவது அவங்க வசிக்கக்கூடிய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வாரமும் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காகவே அபிஷேகா வீட்டுக்கே வந்து அந்த ஷோவை பார்ப்பாங்களாம். அப்படிப்பட்ட நெய்பர்ஸுக்கு போன வாரம் ஏமாற்றம் தான் கிடச்சிருக்குதான். போன வாரம் முழுக்க அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் சனி ஞாயிறில் வராததை பற்றி அபிஷேகோட அப்பா அம்மா கிட்டேயே அவங்க வீட்டை சேர்ந்தவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அபிஷேகோட அம்மா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, போன வாரம் அபிஷேகா பாடின விஷயங்களை ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்த வாரம் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது அந்த டீமுக்கு தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அபிஷேகம் நல்லா பாடியிருக்காங்க, எந்த ஒரு இடத்துலையும் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸை கட் பண்ணிட்டு மற்றவங்கள டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குதான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பர்சனலாக அபிஷேகாவோட அந்த மென்டர் இருக்காங்கல்ல, அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது நேரம் பற்றாக்குறை காரணமாக போன வாரம் ஒரு சில காட்சிகளை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம், அபிஷேகா மாதிரி ஒரு சில முக்கியமான போட்டியோட பர்ஃபார்மன்ஸை அடுத்த வாரம் செகண்ட் பார்ட்டை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகோட அம்மாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குதாம். அந்த ஒரு தகவலை தன்னுடைய நெய்பர்ஸ் கிட்ட அவங்க ஷேர் பண்ணி கவலைப்பட வேணாம், அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் உட்பட எக்கச்சக்கமாக பெர்ஃபார்மன்ஸு இன்னும் பெண்டிங் இருக்குது, அது எல்லாத்தையும் வரக்கூடிய வாரத்தை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அபிஷேகோட அம்மாவுக்கும் அவங்க நெய்பர்ஸுக்குமே ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் இப்போ அப்டேட்டாக வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அபிஷேகோட ஃபேன்ஸும் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.